இந்த ஒரு தோல்விக்கு நான் தான் காரணம். கண்டிப்பா தோனி சொன்ன விஷயத்த நான் சரியா கேட்கல. அத மட்டும் நான் சரியா பண்ணியிருந்தா, இந்த ஒரு போட்டிய ஈஸியா வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாரி போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கியிருக்காருங்க ருத்ராஜ் கெய்க்வாட். இந்த தோல்விக்கு 3 காரணம் அப்படிங்கிற மாரி பிரித்து சொல்லியிருக்காரு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசானா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலைன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு முக்கியமான போட்டிங்க சிஎஸ்கே பொறுத்தவரையும். ஏன்னா சிஎஸ்கே இந்த ஒரு போட்டி வெற்றி பெற்றிருந்தா கண்டிப்பாக வந்து மேலே போயிடலாம், டாப் 4ல் வந்து இடம் பிடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைய போட்டி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை சிஎஸ்கே பேட்டிங்கில் இந்த ஒரு தடுமாற்றம் அடைவாங்க அப்படின்ட்டு. போன போட்டி எம்ஐக்கு எதிராக அதிரடியாக விளையாண்ட பேட்டிங் லைனப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சரிவை சந்திச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஜிடி அணி நாங்கள் முதல்ல பவுலிங் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நாங்கள் டாஸை வெற்றி பெற்றிருந்தாலும் முதல்ல பேட்டிங் தான் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. ஸோ எதுக்குடா ஒரு டாஸு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தொடக்கத்தில் கிளம்பிங்க ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் 2 பேரும் முதல் 3 ஓவர் இப்போ கட்டையை போட்டு பொறுமையாக ப்ளே பண்ணாங்க. டீசெண்டாக வந்து விளையாண்டுருந்தாங்க. கண்டிப்பாக நல்லா ஸ்டார்ட் அப்படின்னு நினச்சோம். ஆனால் 4வது ஓவர் தான் வந்து சரிவு ஆரம்பிச்சுதுங்க. 4வது ஓவரில் கிட்டத்தட்ட 3வது பாலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சஞ்சு சாம்சன் வந்து ஆட்டம் இழக்கிறாரு. ரபாடா போட்ட பந்து வீச்சில் அடுத்த ஓவரே பார்த்தீங்கன்னா உருவேல் பட்டேலும் ஆட்டம் இழக்கிறாரு. அதன் பிறகு 5வது ஓவரில் இப்போ சஃப்ராஸ் கானும் வந்து ஆட்டம் இழக்கிறாரு. இப்படி 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் சரிஞ்சு போச்சு. பவர் பிளேயில் 29க்கு 3 விக்கெட் அப்படின்ட்டு ரொம்பவே தட்டு தடுமாடி வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 12 ஓவரில் 8 ஓவர் டாட் பால் மட்டுமே இன்றைக்கி சிஎஸ்கே ஆனாங்க. அதான் சிஎஸ்கே இன்னைக்கு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஆவலாக எதிர்பார்த்தா டெவால் பிராவிஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியாக ப்ளே பண்ணல. அவரும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு வெளியே போனாருங்க. சிஎஸ்கே இன்னைக்கு 4 விக்கெட் அடுத்தடுத்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிவம் தூபே மற்றும் நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கிரீஸில் நிற்கிறாங்க. அவங்க வந்து டாட் பாலாக ஆடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஒரு கட்டத்தில் 120 100 ரன் கடப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு டைம் பிரேக் வந்துச்சு. அங்கேருந்து பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அடிக்க ஆரம்பித்தார். அவர் அடித்ததுனால சிஎஸ்கே வந்து 150 மேலே போனாங்க. கண்டிப்பாக இதுக்கு முக்கிய தோல்விக்கு காரணமே சிஎஸ்கேவோட பேட்டிங்கில் அந்த டாட் பால் அப்படிங்கிறது தான். டாட் பால் மட்டும் சிஎஸ்கே அதிகமாக ஆடாமல் இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே ஓரளவுக்கு 180 200 ரன் கூட அடிக்கலாம். அந்தளவுக்கு சிஎஸ்கே பேட்டிங் ப்ளே பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 ஓவர் போனால் சிஎஸ்கே டாட் பால் எங்கேங்க மொத்தமாக 20 ஓவர் தான். அந்த 20 ஓவரில் 10-11 ஓவர் வந்து டாட் பால் ஆடினா எங்கெங்கே வந்து ஸ்கோர் போகும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎஸ்கே அதுதான் முக்கியமான தோல்விக்கு காரணம். மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே அதிரடியாக வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியும் வந்து நல்லா வெற்றி பெறுவாங்க. டீம் 11 எதுவும் பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்க எதிர்பார்த்தோம். நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். சஃப்ராஸ் கான் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் அடிக்கல. இருந்தாலும் வின்னிங் ஸ்ட்ரைட்டில் இருக்க சிஎஸ்கே அணி இன்றைய போட்டியில் சஃப்ராஸ் கானை வந்து வெளியே உட்காடிச்சிருந்தாங்க. உருவேல் பட்டேல் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. உருவேல் பட்டேலும் முதல் பால் 4 அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். அதாவது அவர் அவுட் ஆன உடனே இம்பாக்ட் பிளேயராக சஃப்ராஸ் கானை வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. அவர் பெருசாக அடிப்பாருப்பா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா முதல் பாலே டக் அவுட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பவுலர் வர ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இம்பாக்ட் பிளேயர் இங்கேயே யூஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே அன்றைக்கி பவுலர் வர யாருமே வர முடியாதுங்க உள்ளே. முகேஷ் சௌத்ரி வந்து உள்ளே வர முடியாது. இதன் காரணமாக பவுலிங்கில் சிஎஸ்கே ஒரு மோசமாக வந்து பவுலிங் போட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி சிஎஸ்கே சின்ன சின்ன தவறு பண்ணாங்க. இதனால தான் தோல்விக்கு முன் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லியிருக்காரு. இம்பாக்ட் பிளேயர் போனால் கடைசி ஒரு 5 ஓவர் 6 ஓவரில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கோர் வந்து வரல அப்படின்னா சிஎஸ்கே முதல் 3 ஓவரில் இப்போ இம்பாக்ட் பிளேயர் வந்து யூஸ் பண்ணாங்க. அங்கேயே சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பேக் ஃபேர் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு புது பவுலர் வந்து உள்ளே கொண்டு வர முடியாது இல்லையா. அதனால் இம்பாக்ட் பிளேயர் நல்லா ரன் அடிச்சிருந்தா பரவாயில்ல. ஆனால் இவரும் டக் அவுட் ஆக ஒரு பவுலரும் உள்ளே வர முடியாது. இதுவே சிஎன்எஸ்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னாடியே அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேட்டிங்கில் இன்றைக்கி நிறைய டாட் பால் விளையாண்டதும் அது சொல்லியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட 11 ஓவர் இப்போ தான் சிஎஸ்கே டாட் பால் மட்டும் விளையாண்டாங்க. T20 போட்டியில் 11 ஓவர் டாட் பால் விளையாண்டா நீங்களும் நினச்சி பாருங்கள் எங்கெங்கே ஸ்கோர் வரும். அப்படி இருந்துமே சிஎஸ்கே 160 வந்து எட்டிருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணமே கடைசியில் ஓவர் 10 பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் குறிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் இன்றைக்கி ஃபார்முக்கு வந்திருக்காரு. இதனால் சிஎஸ்கே அணி 158 ரன் அடிச்சிருந்தாங்க. 159 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஜிடி அணி களமிறங்கியிருந்தாங்க. சென்னை சொல்கிறது சாய் மற்றும் நம்மளோட சுமன் கில் 2 பேரும் சேர்ந்து நல்லாவே பேட்டிங் வெளிப்படுத்தி டீசெண்டாக விளையாண்டுருந்தாங்க. வந்து மேட்சை கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுமன் கில் 33 ரன் காட்டமானார். அதுக்கப்புறம் பட்லர் மற்றும் நம்மளோட சாய் சுதர்சன் 2 பேரும் சேர்ந்து நல்லாவே மேட்சை முடிச்சு விட்டான்னு சொல்லலாம். குறிப்பாக
சாய் இருக்கார்ல, மேட்சை அசால்ட்டாக முடிச்சிட்டாருங்க. ஸோ முக்கிய காரணமே சிஎஸ்கேக்கு ஒரு பவுலர் வந்து ஷார்ட்டேஜ் இருந்தாங்க. இதுக்கப்புறம் பேட்டிங்கில் பொறுத்தவரை அந்த டாட் பால் தான் மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. இப்போ வரையும் பேசப்பட்டு இருக்கு. போன வருஷம் கதை இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. போன வருஷம் டாட் பாலாக சிஎஸ்கே ஆடிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் அது இல்லைன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைய போட்டியில் ஒட்டு மொத்தமாக 11 ஓவர் வந்து டாட் பால் விளையாடி சாதனை படைச்சாங்கன்னு சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு தோல்விக்கு என்ன காரணம்? சிஎஸ்கே என்ன பண்ணியிருந்தால் அந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத உங்களை கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க.